ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன். ஆல்ரெடி என்னோட போன வீடியோவில் வந்து கிளாஸஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். அதில் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அது தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவான டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கன்ஜங்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் மொத்தம் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இதில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து இட் இஸ் அ வேர்ட் தட் ஜாயின்ஸ் டூ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அதாவது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னென்னா, அது ஒரு வேர்டு தான். அந்த வேர்டு எதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2 எலிமெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணும். இதில் இந்த எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா, அந்த 2 எலிமெண்ட்ஸுங்கிற வந்து ரெண்டுமே நவுனாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வேர்பாக இருக்கலாம், ரெண்டுமே அட்ஜெக்டிவ்ஸாக இருக்கலாம், ரெண்டுமே ஃப்ரேசஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கிளாஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சென்டென்சஸாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கணும், ஒரே மாதிரி பார்ட் ஆஃப் ஸ்பீச்சாக தான் இருக்கணும். ஒன்று வந்து நவுன், இன்னொன்று வந்து வேர்ப், இல்லை ஒன்று வேர்ப் இன்னொன்று அட்ஜெக்டிவ், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து சேம் எலிமெண்ட்ஸாக தான் இருக்கணும். இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் வந்து 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னா, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். அந்த டேர்ம் என்னென்னா FANBOYS அப்படின்னு சொல்லுவாங்க. FANBOYS. இந்த FANBOYஸ்னால் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த FANBOYஸில் எஃப்னா என்னென்னா ஃபார், ஏ அண்ட், என் நார், பி பட், ஓ ஆர், ஒய் எட், எஸ் ஸோ. அந்த 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் என்னென்னா ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ. இந்த 7 கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த FANBOYS அப்படிங்கிற டேர்ம் வருது. இந்த டேர்ம் வந்து ஜஸ்ட் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் ஒவ்வொரு இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார், we are happy for his victory. அவருடைய வெற்றிக்காக எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அண்ட், I came home and joined the party. நான் வீட்டுக்கு வந்துட்டு பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நார், he does not want to borrow nor lend his money. அப்படின்னா அவருடைய பணத்தை வேற யாருக்கும் கடன் கொடுக்கவும் விரும்பலை, அவர் யார்கிட்டையும் கடன் வாங்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பட், I went to the shop but it was closed. நான் கடைக்கு போனேன் ஆனால் கடை மூடி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆர், I have to run fast or I will miss the bus. நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும், இல்லைன்னா நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். எட், we all played well yet we lost the match. நாங்கள் எல்லாரும் நல்லா விளையாண்டும் போட்டியில் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ he studied well so he got good marks. அவன் நல்லா படித்தான், அதனால் அவன் நல்ல மார்க் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எல்லா சென்டென்சஸ்லேயும் கம்மா வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து எல்லா சென்டென்ஸ்லேயுமே வந்து அந்த கம்மா இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதுலேருந்து கம்மா பிளேஸ்மெண்ட் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் எங்கே கம்மா வந்து நம்ம போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸை வந்து கோஆர்டினேட் கன்ஜங்ஷனால் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே நம்ம அந்த கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக கம்மா வந்து பிளேஸ் பண்ணணும். when joining 2 independent clauses with a coordinating conjunction always place a comma before the conjunction. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he told me but I did not listen. இங்கே he told me அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், I did not listen அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த 2 கிளாஸையும் இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் வேர்ட் வந்து பட்டுங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த பட்டுக்கு முன்னாடி
அந்த he told meங்கிற ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு அப்புறம் கமா வந்து நம்ம போடுறோம். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் எப்போவுமே அந்த கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக கமா வந்து போடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் தட் லிங்க்ஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் டு த இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதில் டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஆன டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டிபெண்டன்ட் கிளாஸை ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கூட இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை எப்படி நம்ம பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதோட அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது டைம் ரிலேட்டட் சென்டென்ஸ்னால் அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி காஸ் ஆர் ரீசனுக்கு ஏற்ற மாதிரி சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ரிசல்ட், கண்டிஷன், கன்செஷன் அண்ட் கம்பேரிசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் கீழேயும் என்னென்ன வேர்ட்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சபார்டினேட் கன்ஜங்ஷன் அக்கார்டிங் டு தேர் மீனிங். இதில் டைம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ், ஆஃப்டர், பிஃபோர், ஸ்டில், டில், அன்டில், வென், வைல், whenever, as long as soon as. காஸ் ஆர் ரீசன் பார்த்தீங்கன்னா பிகாஸ், சின்ஸ், ஸோ தட், as, in order that, due to. பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேர், வேரெவர், வேரஸ். ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தட். கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இஃப், அன்லெஸ், ஈவன் இஃப், இன்கேஸ், ப்ரொவைடட் தட். கன்செஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்தோ, ஈவன் தோ, ஆஸ் தோ, தோ. கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா வேரஸ், ஜஸ்ட் as, இன் கான்ட்ராஸ்ட் டு, தேன். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ டைம் ரிலேட்டட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அன்டில் ஐ ரிட்டர்ன் அப்படின்னா தயவுசெய்து காத்திரு, நான் வர வரைக்கும். இது டைம் ரிலேட்டட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் காஸ் ஆர் ரீசனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா பிகாஸ். ஐ பிலீவ் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் ஹானஸ்ட். நான் வந்து அவனை நம்புகிறேன் ஏன்னா அவன் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு. நோ ஒன் நோஸ் வேர் ஹி வெண்ட். இது வந்து பிளேஸ் ரிலேட்டடுக்கு யூஸ் பண்ணுறோம். யாருக்குமே தெரியாது அவன் எங்கே போனான் அப்படின்னு. ஐ எம் ஸோ டயர்ட் தட் ஐ குட் ஸ்கேர்ஸ்லி ஸ்டாண்ட். இது வந்து ஒரு ரிசல்ட்டுக்காக சொல்கிறோம். ரிசல்ட்னா ஐ எம் ஸோ டயர்ட், ஃபஸ்ட்டு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறோம். ஸோ டயர்டாக இருக்கனால அதுக்கான ரிசல்ட் என்ன, அதனால் என்னால் வந்து ஐ குட் ஸ்கேர்ஸ்லி ஸ்டாண்ட்னு என்னால் நிற்கவே முடியல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐ எம் ஸோ டயர்ட், அதனால் என்னால் நிற்கவே முடியல அப்படிங்கிறத சொல்கிறதுனால அந்த தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஐ எம் ஸோ டயர்டுங்கிறதுக்கான ரிசல்ட் தான் ஐ குட் ஸ்கேர்ஸ்லி ஸ்டாண்ட். ஸோ அந்த தட்டுங்கிற கன்ஜங்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் ரிசல்ட்டுக்காக, ரிசல்ட்டை காமிக்கிறதுக்காக, ரிசல்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. கேட்ச் மீ இஃப் யூ கேன், இது வந்து ஒரு கண்டிஷனில் சொல்கிறோம். கேட்ச் மீ, உன்னால் முடிந்தால் என்னை பிடி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இங்கே இஃப்ங்கிறது வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஹி ஃபினிஷ்ட் ஃபர்ஸ்ட் தோ ஹி ஸ்டார்டட் லேட். இது வந்து ஒரு கன்செஷனுக்கு, அவன் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டாக முடிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹீ இஸ் டாலர் தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட். இது வந்து கம்பேர் பண்ணுறோம். ஹீ இஸ் டாலர், இவன் வந்து அவன் ஃப்ரெண்டை விட டாலாக இருக்கான், உயரமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. ஹீ இஸ் டாலர் தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹீ இஸ் டாலர் தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட், அந்த தேன்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வந்து கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் எப்படி இந்த கமா வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து யூஸ்வலாக வந்து மிடில் ஆஃப் அ சென்டென்ஸில் வரலாம், அப்படி இல்லைன்னா பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸில் வரலாம். இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எப்போ மிடில் ஆஃப் அ சென்டென்ஸில் வரும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் எப்போவுமே ஸ்டார்ட்ஸ் வித் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து மிடில் ஆஃப் அ சென்டென்ஸில் வந்து வரும். இந்த மாதிரி வரும்போது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி கமா வந்து வரக்கூடாது. ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி கமா வரக்கூடாது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் வின் இஃப் யூ ஆர் ஸ்மார்ட். இங்கே யூ கேன் வின் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் அப்படிங்கிறது
அந்த இஃபோட சேர்ந்து இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த டிபெண்டன்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இஃப்ங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து இஃப். இப்போ இந்த இஃப் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் மிடில் வந்திருக்கு. இந்த இஃப்க்கு முன்னாடி வந்து கமா வந்து வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த சென்டென்ஸில் வந்து வரலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து பிகினிங் ஆஃப் சென்டென்ஸ்லேயும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பிகினிங் ஆஃப் சென்டென்ஸில் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்ததுன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து பிகினிங் ஆஃப் சென்டென்ஸில் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்குது. நமக்கு தெரியும் டிபெண்டன்ட் கிளாஸில் எப்போவுமே வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போ அந்த டிபெண்டன்ட் கிளாஸினுடைய ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கண்டிப்பாக சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக தான் இருக்கும். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு டிபெண்டன்ட் கிளாஸ் வரும்போது அந்த சென்டென்ஸே வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கேஸில் அந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு அடுத்தது நம்ம வந்து கமா போடக்கூடாது. சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் ஸ்டார்ட் ஆகி அந்த ஹோல் டிபெண்டன்ட் கிளாஸே எங்கே முடியுதோ அந்த டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு அடுத்தது ஒரு கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்த கிளாஸ் வரணும், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேம் எக்ஸாம்பிள் யூ கேன் வின் இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு பார்த்தோம். அதையே நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து அப்புறம் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வர மாதிரி இருந்ததுன்னா இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் யூ கேன் வின் அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ், யூ கேன் வின் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த இஃப் யூ ஆர் ஸ்மார்ட்டுங்கிற டிபெண்டன்ட் கிளாஸில் இஃப்ங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் இஃப்ங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ நம்ம இந்த இஃப்க்கு அடுத்தது இதில் வந்து கமா போடக்கூடாது. இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு இந்த டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு அடுத்தது கமா போடணும். கமா போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வந்து எழுதணும். யூ கேன் வின் அப்படிங்கிறது வந்து வரணும். ஸோ இப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் எங்கெங்கே கமா ப்ளேஸ் பண்ணணும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ஆஃப் கன்ஜங்ஷன் கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன். கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னா கன்ஜங்ஷன்ஸ் யூஸ்டு டு ஷோ ஹவு டூ வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் வித்தின் அ சென்டென்ஸ் ரிலேட் டு ஈச் அதர். அதாவது ஒரே சென்டென்ஸ்க்குள்ள ரெண்டு வேர்டோ அல்லது ரெண்டு ஃப்ரேஸோ எப்படி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆயிருக்கு, எப்படி ஒன்றுக்கு ஒன்று இணைக்கிறாங்க அப்படிங்கிறது காமிக்கிறது தான் கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கம் இன் பேர்ஸ். எப்பவுமே கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் பேர்ஸில் தான் வரும். அது என்னென்ன பேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எய்தர் ஆர், நெய்தர் நார், போத் அண்ட், such that, as many as, no sooner than, rather than, though yet, whether or, not only but also. இப்போ இதில் ஏதாவது ஒன்று வந்து தனியாக வந்தது. இப்போ சச் மட்டும் தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சச் தட்டில் சச் மட்டும் தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் ஆகாது. அந்த சச்சோடு சேர்ந்து தட்டும் யூஸ் பண்ணியிருந்தா மட்டுமே தான் அந்த சென்டென்ஸில் இது வந்து கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு கன்ஜங்ஷனுமே இந்த ரெண்டு வேர்ட்ஸோட சேர்ந்து தான் வந்து வரணும், அதோட பேரோட சேர்ந்து தான் வரணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா each of the correlated words should be placed immediately before the words to be connected. அப்படின்னா இதில் ஒவ்வொரு கார்லேட்டட் வேர்டும் ஒரு பேரில் இந்த மாதிரி ரெண்டு வேர்டு இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு வேர்டுமே வந்து எங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த சென்டென்ஸில் எங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ண போகிறோமோ, எந்த ரெண்டு வேர்டோ ஃப்ரேஸோ எதை கனெக்ட் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் அந்த வேர்டுக்கு முன்னாடி தான் வந்து இந்த கார்லேட்டட் வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு வேர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கார்லேட்டட் வேர்டு இருக்கணும். செகண்ட் கனெக்டிங் வேர்டுக்கு முன்னாடி செகண்ட் கார்லேட்டட் வேர்டு இருக்கணும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ விசிட்டட் நாட் ஓன்லி ஆக்ரா பட் ஆல்சோ டெல்லி. அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹி விசிட்டட் நாட் ஓன்லி ஆக்ரா பட் ஆல்சோ டெல்லினா இதில் ஆக்ரா அண்ட் டெல்லி தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது அப்போ ஆக்ராவுக்கு முன்னாடி நாட் ஒன்லி, டெல்லிக்கு முன்னாடி பட் ஆல்சோ அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணுறோம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஹி விசிட்டட் நாட் ஓன்லி ஆக்ரா மட்டும் பார்க்கல பட் ஆல்சோ டெல்லியும் விசிட் பண்ணான், டெல்லியும் பார்த்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆக்ராவுக்கு மட்டும் போகல டெல்லிக்கும் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இதே இது நம்ம இப்படி எழுதுனா, "ஹி நாட் ஒன்லி விசிட்டட் ஆக்ரா, பட் ஆல்சோ டெல்லி" அப்படிங்கிற மாரி மாத்துனோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஆக்ராக்கு முன்னாடி நாட் ஒன்லி இல்ல. அதுக்கு முன்னாடி விசிட்டடுங்கிற ஒரு வேர்ட் வந்து இருக்குது. அதே மாரி டெல்லி, ஆக்ரா, டெல்லி தான் கனெக்ட் பண்றோம். டெல்லிக்கு முன்னாடி பட் ஆல்சோங்கிற கார்லேட்டட் வேர்ட் இருக்கு. ஆக்ராங்கிற கனெக்டிங் வேர்டுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோரா இல்ல. இடையில விசிட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து வருது. பட் இதில் வந்து ஆக்ரா அண்ட் டெல்லி மட்டும்தான் கனெக்டிங் வேர்ட்ஸ். ஸோ இதில் ஆக்ராக்கு ஜஸ்ட் பிஃபோராக அந்த நாட் ஒன்லி இல்லாதனால இது வந்து இன்கரெக்ட். இது வந்து நாட் கரெக்ட். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன சென்டென்ஸ் ஹி விசிட்டட் நாட் ஒன்லி ஆக்ரா பட் ஆல்சோ டெல்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. Correlative conjunctions examples. Either take it or leave it. எடுத்துக்கோ அப்படி இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் கார்லேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர். இட் இஸ் நெய்தர் டேஸ்டி நார் ஹெல்த்தி. அது டேஸ்ட்டாகவும் இல்லை ஹெல்த்தியாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யூஸ் பண்ணுற கார்லேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெய்தர் நார். ஐ லைக் போத் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். எனக்கு கிரிக்கெட் ஃபுட்பால் ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே கார்லேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போத் அண்ட். He was such an intelligent boy that he won even the most valuable award. புத்திசாலியாக இருந்தனால மோஸ்ட் வேல்யூபிள் அவார்ட் வந்து வாங்கினா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க கார்லேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா such that. He would rather show interest in reading the books than magazines. அவன் மேகசின்ஸ் ரீட் பண்ணுறதை விட புக்ஸ் ரீட் பண்ணுறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டினா அதிக ஆர்வம் காட்டினா அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இங்கே rather than அப்படிங்கிறது கார்லேட்டிங் வேர்ட்ஸ். Though he is not feeling well, yet he attended the class. அவன் உடம்பு சரியில்லை ஆனாலும் அவன் கிளாஸ் அட்டன் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தோ எட் அப்படிங்கிறது கார்லேட்டிங் வேர்ட்ஸ். ஐ டு நாட் கேர் வெதர் யூ அட்டெண்ட் ஆர் லீவ். எனக்கு வந்து கவலை இல்லை நீ அட்டன் பண்ணாலுமே லீவ் பண்ணாலும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கார்லேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெதர் ஆர். ஹீ இஸ் குட் நாட் ஒன்லி இன் ஸ்டடீஸ் பட் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ். அவன் வந்து குட்டாக இருந்தான் ஸ்டடீஸில் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் கார்லேட்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இது வந்து நமக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.